சபைகளுக்கு எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அவருடைய சிங்காரத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆண்டுகளாலும் உண்மை உள்ள சாட்சியம் மருத்துவரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக்கிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். வார்த்தைக்கு வருகிறேன். சிறுவன் வரக்குள் வைத்திருக்கிறோம். சொல்லப்பட வார்த்தைகளை தகுதிப்படுத்தும் கேட்ட வாழ்க்கை வாழ உதவிச்சு இயேசுவின் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் பீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டு. சில கிரீடங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். குறிக்கண்ணா குறிச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 4:7 நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4:7 நீதியின் கிரீடம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 ஜீவ கிரீடம். யாக்கோபு 1:12 இருக்கு. வெளிப்படுத்தின 2:10 யாக்கோபு 1:12. அப்புறம் 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 வாடாத கிரீடம். எஸ்ஆர் 1:10 2:17 எஸ்ஆர் 1:10 2:17 ராஜ கிரீடம். இன்னொரு இடத்துல சங்கீதத்துல பொற்கிரீடம் என்று வரும். இடம் எதுன்னு எனக்கு தெரியல. அலருது எக்கோ அடிக்கணும். பொற்கிரீடம் என்று சொல்லப்படும். சரி, இந்த கிரீடங்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதுல அவர் என்ன ஒரு காரியம் சொல்கிறார் என்றால், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதே பற்றி. உனக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கேன், ஆனா அந்த கிரீடத்தை வேறு ஒருவன் எடுத்து விடாதபடிக்கு. ஒருவனும் உன் கிரீடத்தை, அப்ப நம்ம இடத்தை இன்னொரு ஆள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கைகள் ஊழியத்தில். அதனால நீ என்ன செய், உனக்குள்ளத பற்றி கொண்டிருக்கும் போது எபிரேயர் 12:28 என்ன சொல்லுது? எபிரேயர் 12:28 ஆராதனைக்குரியது. கிருபையை அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள. நாம பற்றி கொள்ள வேண்டியது ஒன்று, நம்ம கிரீடத்தையும் பிடித்துக்கணும், நமக்குள்ளதை பிடித்துக் கொள்ளணும். 2வது கிருபையை பற்றி கொள்ளணும். கிருபை ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தன் கிரீடத்தை இன்னொருத்தன் எடுக்கிறதுக்கு ஏன் நேரிடுகிறது? ஒருவன் கிரீடத்தை தட்டி பறிச்சிருவாங்க. கிரீடம் தலையில இருக்கு, யாரும் தட்டி பறிச்சிருவாங்களா? பலவந்தமா பிடிங்கிருவாங்களா? அப்படி அல்ல, இவனே கொடுத்துடுறான். பிரச்சனை அங்கதான். இவனே அந்த கிரீடத்தை அடுத்தவங்க கையில கொடுத்தார்.
யாரு? ஏசா. ஏசா தனக்குள்ளதை தூக்கி யாக்கோபு கிட்ட தூக்கி கொடுத்துட்டு ஆதியாகமம் புத்தகம் எத்தனாவது அதிகாரம்? 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சேஷ புத்திர பாகத்தை என்னிடத்தில் விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, நான் சாக போகிறேன்னு, சேஷ புத்திர பாகம் எனக்கு என்ன சொல்லு. சேஷ புத்திர பாகத்தை கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தர். கர்த்தர் தான் என்ன செய்தார்? எப்படி கொண்டு வந்தார்? முதல் மூத்தவனாக என்ன செய்தார்? இந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்தார். முதன்மை உள்ளவனாக கொண்டு வந்தார். அக்கால சமுதாய வழக்குப்படி மூத்த குமாரனுக்கு தகப்பனுடைய ஆட்சியில் எல்லாம் 2 மடங்கு கொடுப்பார். ரெட்டிப்பான மடங்கு கொடுக்கணும். ஆகவே இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா வித்து போட்டான். யாக்கோபு தந்திரம் பண்ணி வாங்கல, ஏமாத்தி ஒன்னும் வாங்கல. அவன் 30வது வசனத்துல அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, சிவப்பான கூடையில நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்க உன சொல்லுவாங்களே, தாயும் செய்யினாலும் வாயும் வயிறும் வெவ்வேறு. நீ எனக்கு என்னன்னா இருக்கலாம், குடும்பத்தில் மூத்தவனா இருக்கலாம், ஏன் கூட வேணும்னா இவட்டுப்பே யாக்கோபத்தான் செய்தார். அவன்கிட்ட தப்பு கிடையாது, தந்திரம் ஒன்றும் பண்ணல. நான் தான் அவன் சேஷபுத்திர பார்த்தேன். அவனுடைய மேன்மையை அவன் அறியான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க கிருபை பெருசு, அழைப்பு பெரிய. இதை அறியாமலேயே தனி அந்த கிருபையை ஊழியர்களும் நஷ்டப்படுத்துறாங்க, விசுவாசிகளும் உலக காரியத்திற்காக அவர் என்ன செய்தார்? தேவன் கொடுத்த மேலான இந்த கிருபையை நஷ்டப்படுத்த கிரீடத்துக்கு இவனை கொடுத்துட்டான். சேஷபுத்திர அவனுடைய கிரீடம் அதை தூக்கி என்ன செய்தாங்க? என்ன சொல்லிக்க, ஏதா நீயும் வேண்டாம், உன் கூடும் வேண்டாம், எனக்கு என் சேஷபுத்திரன் தான், எனக்கு இயேசு தான் வேணும், எனக்கு அவருடைய சத்தியம்தான் வேணும், அவர் கொடுத்த கிருபா வரங்கள் தான் எனக்கு வேண்டும், அவர் கொடுத்த வாக்கு தத்தம், அவர் கொடுத்த தர்சனம், சொப்பனம், அழைப்பு தான் மேலானதை, அதான் எனக்கு. இதுல நீங்க உறுதியா இருந்து பாருங்க, உங்களை ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னதை காலத்தினால் அவர் அப்படியே நேர்ந்தார். இனி 5/74 டிசம்பர்ல அவர் சொன்னார்னா 41 வருஷம் அதுக்கு உனக்கு பானை கொண்டாக ஊழியன் வெளியே அனுப்பி இப்படிதான் சொன்னார். ரூம்ல போய் கேட்டேன், அவர் சொன்னது உனக்கு பானை வெளியே
நீயும் ஆச்சு, உன் ஊழியமும் ஆச்சு போய. ஏன் தெரியுமா? இனி அலைந்து திரிவதில்லை என்று சொன்ன தெய்வம் என்ன அலைந்து தெரியவிடும். ஏன் சேஷபுத்திரம் பார்த்து அவங்கிட்ட விற்று போட நான் விரும்புறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னதை இன்னைக்கு வரை அந்த எங்க ஊழியம் செய்யறோம் பாடப்பட்டதான். அதே ஆளுக்கு அனுப்பினால ஊழியம் செய்யுது. கர்த்தர் கொடுத்ததை பற்று கொள்ளணும், பிடிச்சு. இது ஏசாயா திரும்ப மனம் திரும்பலை தேடியும் காணாமற் போனான்றுகள்லாம் இதுல இருக்கு. யாக்கோபா இருக்கா, யூதால இருக்கா, அவன் மனம் திரும்பலை தேடியும் ஏசா மனம் திரும்பலை தேடியும் காணாமல் போனான். இதெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். வசனம் இருக்கு, எந்த இடத்துல எனக்கு தெரியாது. சரி, போயிட்டு வந்து. ஆகவே நமக்கு தேவன் கொடுத்த கிருபை முக்கியமானது. ரட்சிப்பின் கிருபை விட்டுறக்கூடாது. ரட்சிப்பை உறுதியா பிடித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பிடித்துக் கொள்ளும். இரண்டாவது, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த ஒருத்தர் ஆதியாகமம் 49 3 வசனம். ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன். முதல் மகன் சேஷ்டபுத்திரன். ஆனால் நீ தண்ணீரை போல் தழும்பி விட்டாய். தண்ணீரை போல எதுக்கு தேவன் இந்த குடும்பத்தில் தலைமானாக கொடுத்தார் என்கிற அதே இல்லாமல் அப்படியே ஜீவியம் ஒருத்தன் வித்து போட்டான், இன்னொருத்தன் தாங்க கெடுத்துக்கிட்டான். அதனால்தான் சொல்லுவோம், நம்முடைய ஜீவியம் எந்த விதத்திலும் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை எல்லா நிலைமையிலும் அவபக்தி வராதபடிக்கு தேவபக்தியாய் தெய்வ பயமா வாழுங்கன்னு திரும்ப சொல்ல. இப்போ இதை யார் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தா தெரியுமா? யாக்கோபு எடுத்து கொடுத்துருக்காரு. யாக்கோபு எப்படி எடுத்து கொடுக்குறாரு? 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பாகம். ஆகிலும் சேஷபுத்திர சுதந்திரம் யோசேப்புடவே ஆயிடுச்சு. ஏன்? தகப்பன் பார்த்தால் இவன் இதற்கு தகுதி இல்லை. ஆகவே ராகேலுடைய மூத்த பையன் யோசேப்பு கையில தூக்கி கொடுத்துட்டார். இவனுடைய நடக்கையினாலே இவன் தனக்குள்ளதை இவன் இழந்து போனான். சிலது நம்ம புடுங்கணுங்கிறது இல்லை, அவன் செய்யறதை பிசாசு பண்ண ஒரு தந்திரம் தெரியுமா? பிலேயாமின் பாவம்னு சொல்லுவான். அது சபைக்குள்ள இருக்க, இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கு. பிலேயாம் ஜனத்தை பார்க்கிறான், ஜனத்தை ஒண்ணுமே செய்ய முடியல.
இந்த ஜனம் தேவனுக்கு பிரியமான ஜனம். தேவனோட நடுவில் வாசம் பண்றார். ஒன்று செய்வோம், தேவனை கோபப்படுத்தும்படி உன்னுடைய வாழ்க்கையை மாத்திட்டோம்னா அவன் தன்னைத்தானே அழித்து போவான். இதத்தான் இடரலை போட்டான். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குல்ல, நல்ல தியானிச்சிருக்கோம்ல, சபைக்குள்ள என்ன இருக்குன்னு மேலையும் கீழே குதிக்கிறான், புகை போடுதான், கத்தர் வந்துட்டார் போயிட்டாருங்க. அந்த சபைக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியுதான். 2:16 ஆயிரம் சில காரியங்களை குறித்து வந்து எனக்கு உண்டு. விக்கிரகங்கள் படைத்தோட புசிப்பதற்கும் ஏதி தனம் பண்ணுவதற்கு ஏவான இடரலை இஸ்ரவேல் புத்தர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த விலை நம்முடைய போதத்தை கைக்கொள்ளும். எப்படி பார்த்தீங்களா? இதை செஞ்சுட்டோம் தான். தானங்கள் தங்களை தாங்களே கெடுக்கும் போது கர்த்தர் கோபப்படுவார், கர்த்தர் அழிச்சுள்ளார். நாம் அழிக்க வேண்டும். எந்த கோத்தக்காரன் கெட்டு போறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? யாரு கிடையாது, அவன் தான். அவன் தான் இருக்கான். அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா. இதை விட்டு நீ விலகு என்று ஆண்டவர் சொன்னதை கை கொள்ளாமல் இவன் அதிலேயே நிலைத்து நிற்கும் போது தேவனே இறங்கி அவனை என்ன செய்யறார்? இவனுக்கு கத்தர் அடிக்காரா பிசாசு அடிக்காரனே தெரியாது. ஆண்டவரை இறங்கி அவனை அடிக்கிறார். நாம பார்த்து பாருங்க தெரியும். ஆனாதான் வாழ்க்கையில நம்ம சொல்றோம், எல்லாத்துக்கும் சமரசம் பண்ணி போகாதீங்க, சமரசம் பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஒட்டுப்பட்டு மனுஷனுடைய கற்பனை எல்லாவற்றிற்கும் எதுக்குள்ள கற்பனை கர்த்தருக்குள் கேட்கும். இயேசுவை மறுதலின்னு சொன்னா மட்டும் அவன் கீழ்படியவே. நல்லபடி ஹெல்மெட் போனா ஹெல்மெட் போடு, சீட் பெல்ட் போனா சீட் பெல்ட் போடும். ஒன் வேனா ஒன் வேல தான் போடும். மனுஷனுடைய கற்பனைக்கு கர்த்தருக்குள்ள நீங்க கீழ்படியாது. ஆண்டவர் எதிர்பார்க்க. ஆனா அதான் நம்ம எல்லாருக்கிட்டையும் நீங்க பேசாதீங்க. 2 தீமோத்தேயு 3 எடுத்தீங்கன்னா ஊழியக்காரனுக்கு சொல்ற 19 பேரை விட்டு நீ வேலை செஞ்ச, நான் வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால நான் என்ன அறியாமலே தேவன் விலைக்கு கொண்டு போயிட்டார். 3 மேலும் கடைசி நாள் கொடிய காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராது. 5ஆம் வசனம் மட்டும் வார்த்தை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுக்குள்ளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை நீ விட்டு வேலாது. பார்க்கறதுக்கு பக்திமான் மாதிரி பபுளை தூக்கிட்டு வருவான், வாயில வர்றது பூரம் பொய்யாதான். அடுத்தவனை இடரம் பண்ற வார்த்தையாக அவருடைய கனிகளினாலே அவரை அறிந்து. நீங்க ஒரு ஆள் பொருளாசை உள்ளவனா
ஒரு ஊழியக்கான நீங்க கண்மல்லே ஒரு லிட்மஸ் டெஸ்ட் இருக்கு. பிரசங்கத்தை கூர்ந்து கவனிங்க. கடையில பணத்துல கொண்டாந்து முடிச்சாங்கன்னா ஆள் கல்ல இல்ல. பிரசங்கத்துக்கு நடுவில் எடுத்தான், நடுவுல வந்தது பார்த்தா புரிஞ்சோன்னும் ஆல் டேஞ்சர். நம்மளை நாம காப்பாற்று. தேவ பக்தியின் வேஷத்தை சரிக்கிற ஒரு கூட்டம் கண்டுபிடிக்க முடியாது. யூதாஸ் கள்ளன் 11 பேருக்கும் தெரியாது. விவரமான வெளிப்பாடு கிடைச்ச பேதருக்கே தெரியல. அதனால கள்ளர்களை கண்டுபிடிக்கிறது கடினம், ஆனால் கிரியையினாலே கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன செய்யலாம்? இந்த 19 பேரை விட்டு நான் விளக்கணும் தான் பற்றி ஜோம் பண்ணிட்டே இருக்க. கர்த்தர் விளக்குறார். எல்லாரிடத்திலும் போய் கை குலுக்கி ஐக்கியப்பட்டுக்கிறார். எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். தேவனுக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் வெறுக்கிறவனுக்கு நீ துணை போனாயே, ஆனாலும் உன்னிடத்தில் நல்ல கிரிகள் இருந்ததுனால உயிர் படைச்ச. யார பார்த்து சொன்னார்? யோசபாத்தை பார்த்து தீர்க்கதரிசி. தேவ பிள்ளைகள் புத்திமான்களாக நடந்து வெளுத்ததெல்லாம் பலன் இருக்கு. அப்படி நினைத்து நான் கெட்டு போனேன். தேவ கிருபையில தான் இப்ப எந்திரிச்சு பிரசன்னம் சொல்லி கொடுத்தவன் பூரா அப்படிதான் சொல்லி கொடுத்தான். இளையத்துல அவன் பிழைச்சிட்டான், நம்மள கிடச்சிட்டான். ஆனா தான் கள்ளன்னு சொல்லுது, திருடர்கள். இன்னும் கொஞ்சம் மேல போய் நீங்க வசனத்தை பற்றி சொல்றான். நாய்களுக்கு எச்சரிக்கை. நாய்கள் ஏன் சொல்றேன்னா, உங்களை காப்பாற்றணும். உங்களை நீங்க காப்பாத்தினாது அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஒரு குடும்பத்தை நீங்க காப்பாத்தினதுதான் உங்களுடைய தலைமுறையை காப்பாற்றும். ஆகவே அதை அப்படியே தூக்கி யாக்கோபு ஆட்ட கொடுத்துட்டாரு. யோசேப்புக்கு. அதனால்தான் யோசேப்புக்கு 2 கோத்திரத்தையும் 12 கோத்திரத்துக்குள்ள கொண்டு வந்தார். தேவன் எல்லாம் கரெக்டா. எனக்குரியதை நான் காப்பாற்றிக்கிறேன், என் அழைப்பை நான் காப்பாற்றிக்கிறேன், கொடுக்கப்பட்ட வரங்களை காப்பாற்றிக்கிறேன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்காமல் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் வந்தே. சரி, 3வது யார் விட்டு போனார் அப்படின்னா, எலிசாவுடைய வேலைக்காரன் யாரு? கேயாசி. 2 ராஜாக்கள். ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு உதவிக்காரனாக இருக்கிறார். இவன் என்ன செய்தான்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் அதற்கு அவன் சுகதான் தீர்க்கதரிசனம் புத்தகத்தில் 2 வாரம் இப்பொழுதுதான் இப்ராஹிம் மலதேசிலிருந்து யான்கிட்ட வந்தான் சொல்ல பாருங்க. என்கிட்ட வந்தான், எலிசாட்ட வந்ததோ என்கிட்ட. அவர்களுக்கு 1 காலம் வெளியும் 2 மாற்றுவத்தையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமானி என்னை அனுப்பினார்.
என்ன போய் சொல்றான் பாருங்க ஊழியக்காரன். இவன் தன் சாணத்தை இழந்து போனதுக்கான பொருளாசை. பொருள் எருப்பது தவறே கிடையாது, பணம் தேவை. திரும்பவும் சொல்றேன், பணக்காரனாய் இருப்பது தவறு அல்ல, ஐஸ்வர்யனாய் இருப்பது தவறு என்று வேதம் சொல்லல. பொருளாசை உள்ளவனாய் இருப்பதுதான் தவறு என்று. நாம நல்லா சம்பாதிச்சு, நல்லா பணம் சம்பாதித்து குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்கும் புத்தியாய் அதை கணக்கிட்டு ஏதாவது நம்ம முதலீடு செய்யணும், முதலீடு செய்து எதிர்காலத்துக்குரிய காரியத்தை செய்வதை வேதம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனா நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதிலும், நாம் முதலீடு பண்ணும்போது எதிலே முதலீடு பண்ணுகிறோம் என்பதிலும் நம்மை நிதானித்து பார்க்க. அதிக வட்டி கொடுக்கிறான், இருடியமா இருடியம் இன்னொன்னு நம்ம ஒண்ணு சொன்னாங்க புதுசா. அது இது எல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்கள் முதலுக்கே மோசம் வரும் என்பதை சொல்லுங்க. பணம் வந்த உடனே என்ன செய்யணும்னு தயவு செய்து நினைக்காது. மனசு போகும், மனசு போகும். அந்த பணத்தை வாங்கின பிறகு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, ஆலோசனை கருத்தால் ஆலோசனை. ஊழிய கட்டம் போய் கேட்காதீங்க, அவ்வளோத்தையும் ஊழியத்துக்கு எழுதி கொடுத்து நீங்க ஒட்டாண்டியா போமா. அவங்ககிட்ட கேட்க, நல்ல ஆளா பார்த்துக்க, தேவனுக்கு பயந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்யற, பொருளாதார இல்லாத தேவனுக்கு உகந்த ஆண்டு போய் கேட்டு பாருங்க, கரெக்டா கைட் பண்ணுவாங்க. பணம் வருவது தவறு கிடையாது. பணத்தை கையாளுகிற முறை எப்படி என்பதை அறிந்து செயல்படும். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கையாசிக்கு எலியானுடைய வேலைக்காரன் அல்லது அவருடைய உதவியாளராக இருந்த எலிசா எலியாவிடத்திலிருந்த வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டான் என்றால், எலிசாவோட இருக்கிற இந்த கேயாசியம் ஒரு காலத்தில் எலிசா போல ஒரு தீர்க்கதரிசியா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஊழியக்காரனுடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவனுக்குள்ள திடீர்னு ஒரு குறுக்கு புத்தி வந்துச்சு. என்ன புத்தி? பொருள் ஆசை. பொருள் ஆசை எல்லாத்துக்கும் தீமைக்கு இருக்குன்னு இருக்கா? உனக்கு மத்து இருக்கா? அவன் தெரிஞ்ச வசனம் தான் வாசிக்கதான் நம்ம அதன்படி 6ஆம் அதிகாரம் வசனத்திலிருந்து இருக்கிறது 156 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது, சிலர் அதை ஈட்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி ஏக வேதனாலே உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியம்
தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ இதை விட்டு விலகிற. பணம் தேவை இல்லை என்று வேதம் சொல்லலை. ஊழியத்துக்கு பணம் தேவை. பணம் சம்பாதிச்சதுனால இன்னைக்கு ஒரு நல்ல காட்சியோட இந்த சகோதரர் ஊழியத்துக்கு சபைக்கு 21 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்கார். சம்பாதிக்கலன்னா எப்படி வாங்கி கொடுப்பாரு? எப்படி சபைக்கு அது கிடைக்கும்? ஊழியத்துக்கு எப்படி கிடைக்கும்? நியாயமாய் சம்பாதித்து நியாயமாக அதை சேமித்து வைத்து தேவனுடைய ஊழியத்திற்கு எந்த இடத்துல தேவை வருகிறதோ அதுக்கு மனப்பூர்வமாக யாரும் சொல்லாம அவருடைய தேவை உணர்ந்து வாங்கி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளை தேவனால் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும். கொடை 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 கொடுக்காதான் கொடுத்தாதான் வாழ்ந்து தரப்பார்கள். பயபக்தியா வாழ்ந்து பாருங்க. உங்க பின்னால நன்மை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை அதுதான் அவர் சொல்றாரு. இவளை விட்டோடு நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம் அடையும்படி நாடு. இதைத்தான் நாங்க போதிக்கிறோம். இதைத்தான் அடைய நானும் விரும்புகிறோம். போன வாரம் பேசணும்ல திவ்ய சுவாபம் வச்சு வச்சு ஜோம் பண்ணிட்டு திவ்ய சுவாபம் எனக்குள் உருவாகும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கு சொல்லுது. ஆனா அதுக்கு நம்ம உருவாகும். அதை போய் வேற ஏகப்பட்ட போய் அவன் என்ன தெரியும்? ஊழியக்காரனும் போய் சொல்லிதான் என்ன செய்யறான்? காணிக்க கர்த்தருக்காக செய்ய. கர்த்தருக்காக இதை கர்த்தட்ட போய் கேளான். நான் சும்மா சொல்லல சார், நான் சும்மா ஒன்றும் சொல்லல, அனுபவ ரீதியா சொல்ல. எனக்கு பணம் தேவை. விஷம் லட்சங்கள் தேவை. தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்து இன்னைக்கு நியூஸ் வருது, இத்தனை லட்சம் உங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்து கொடுக்குறேன். கேட்கல. எனக்கு இது தேவை, இதற்காக நீங்கள் ஜெயிப்பார், எதற்காக நீங்கள் கொடுத்தீர்களா? கர்த்தர் உங்களை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு அதிர்வால ஒன்னும் கேள. ஒரு வாரமா உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிட்டு வருது. நைட்டு கொண்டாந்து லட்சம் போனாங்க. வந்தோடனே தோன்றும் அல்லேலூயா. ஊழியத்துல என்ன செய்ய? லட்சங்கள் நீ தருகிறே, இந்த லட்சத்தை நான் எப்படி கையாளணும்? எந்த ஊழியத்துக்கு எப்படி செய்யும்? கொடுத்தவருடைய திரும்ப கேட்டீங்கன்னா அவர் சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் சுட்டு வந்தோன்னதான் புத்தி மாறி. ஒரு விசுவாச குடும்பத்தில் அப்படி ஆகி போயிடுச்சு. நான் நல்லா இருந்தார் சார், ஏன் இன்னைக்கு புத்தி மாறிச்சு? கூப்பிட்டு இருக்காங்க, கோடிகள் வருத்தியா, நீங்க தைரியத்துக்கு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனா புத்தி மாறிச்சே இருக்கண்ட. சரி, நம்ம சபைகள் வேற சார். ஏன் மாறுதுங்க? உடனே வால் முளைஞ்சிருது, 2 கொம்பு காலரசி விட்டது. அர்ப்பனுக்கு மோசம் தான் அர்த்தராத்தி கோடி கொடை பிடிப்பாங்க மாதிரி பிடிப்பாங்க.
பணம் ரெண்டாகுது, தெய்வம் முதலாகுது, இயேசுதான் முதல். எத்தனை லட்சம் வந்தாலும் தேவன் அவர் கொடுத்தவரால் வந்துகிட்டே இருக்கு. இது ஆரம்பம் தான், அடுத்தடுத்து எனக்கு வந்துகிட்டே தான் போகுது. கோடிகள் வந்தாலும் தெய்வத்திட்ட கேட்காம அதை செய்யக்கூடாது. மட்டும் சொன்ன சுட்டு வந்தோடனே எதுக்கே சொல்லல, மன்னிச்சுக்கோங்க ஐயா, நம்ம சொல்றோம் ஐயா. விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது ஏன் தெரியுமா? பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் மட்டும் ஆயிரம். தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்றார் தெரியுமா? பணம் கொடுத்து தேவன் நம்மளை சோதிப்பார். அதனால்தான் ஸ்ரீமந்தில ரொம்ப அழகா ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கணும். ஒன்னூத்தி 6ஆம் அதிகாரம் அதுல ஐஸ்வர்யங்களை குறித்து என்ன சொல்ற? நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்துக்குரியவளாக மாற்றாத காலங்கள் வரும்போது, அந்த ஐஸ்வர்யம் பெருக்கும் போது, அது 17ஆம் வசனம், எவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஏதமாப்பான சிந்தை உள்ளவளாய் இருமாப்பாங்க, மத்தவன அற்பமா இருக்கு. ஊழியக்காரன் நினைக்காங்க செய்யறான், ஏன் உழைச்சி சம்பாதிச்ச கதவன் கொடுக்க அடக்கண்ணன் கொண்டு வரக்கான் வெடிப்பாருன்னு சொல்லி கணத்தை பயமுறுத்தி சுரண்டல்காரர்கள் வச்சு ஆடிலையும் பென்சிலையும் போற. இதுல என்ன எருமாப்பு உனக்கு? பல்லம் போக மாட்டேன், பல்லம் கிடையாது, பல்லம் எல்லாத்துக்கும் கிடையாது. விசுவாசி பேருவான், ஊழியக்காரன் போக மாட்டான், பொல்லாத உள்ள ஊழியக்காரன் பொய்ய சொல்லிட்டு அலைதான். ஏசுநாதர் பேர சொல்லி விசுவாசிட்ட சுரண்டான் பாருங்க, ஒருத்தனும் போக மாட்டான். அப்படிதான் வேதம் சொல்லுது. நான் சொல்றேன், விக்கிரகம் ஏக பொருள் ஆசை உள்ள போக மாட்டேன், விசுவாசி போயிடுவான், உழைஞ்சி சம்பாதிப்பேன். நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காமலும் நண்பன் வைக்கும் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை. இதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்துல பெருக பண்ணும்போது உடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் போக வேண்டாம். அதை தந்த தெய்வம் இயேசு மேலேயே உங்க நம்பிக்கை. இவன் அங்க போய் என்ன வாங்கி இன்னொன்னு கூட சேர்த்து வாங்கிட்டான். எதை வாங்கிட்டான்? குஷ்டரோகம் தான் வாங்கிட்டான். இவன் நினைச்சிட்டான் நம்ம செய்யறது எங்க தெரிய போது எழுத்தாரு. எழுத்தா அப்படியே உட்கார்ந்து ஒரு எலிசாவியும் பின்னாலே போயிட்டான். ரெண்டான உடனே எங்க போயிட்டு வர்றது? நான் எங்கேயும் போக முடியாது, நான் இங்கதான். பின்னாலே ஆவி வந்து தெரியுமா, அந்த குஷம் வாண்ட வரும் போற பொருளாட்சி உள்ளவங்க எல்லாருடைய நிலைமையும் அப்படி. தேவ பிள்ளை நல்லா உழைங்க, பாடுபட்டு சம்பாதி, புத்தியாய் வருகிற பணத்தை கையாள பழகுங்க, சரியான இடத்துல முதலீடு செய்யுங்க. தேவன் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும் போது
இருதயம் இருமாப்படைய. Check your heart. இருதயம் இருமாப்படைய. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒன்றுமில்லாத நேரத்திலும் எப்படி ஆண்டவரை தேடி அவர் மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு காரியத்துக்கும் தெய்வத்தை சார்ந்து வாழ்ந்தோமோ அதே நிலைமையை தேவன் உங்களை சமாதானத்தால் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கத்தக்க அனுப்புகிறார். இன்னொரு ஆள் இருக்கான், அவனும் துட்டுக்கா போனான், யூதாஸ். முதல்ல நல்லா தான் இருந்தான். அதாவது நீங்க சுவிசேஷம் வாசி பார்த்தா லூக்கா 7 வாசிக்கும் போது அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். யோவான் 12:13 வாசிக்கும் போது அவன் சொல்லுவான். நல்லா தான் இருந்தான். பிலேயாம் நல்லதானே இருந்தாரு. பிலேயாம் யாரு? தீர்க்கதரிசி. நல்லா தான் இருக்கு. அவன் கனப்படுத்துன்னு சொன்ன உடனே 2ஆம் தடவை போய் கேட்கிறான். கந்தர் போற நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். அவர் கைவிட்டாரு. பிறகு நான் நீதிமான் மறிப்பது அப்படியே ஜனத்தை இடர பண்ணிட்டு நீ நீதிமான் போல மறிப்பியா? முதல் வெட்டு உனக்கு தானே யோசுவா ஒரே. உங்களை எவனாவது ஒருவன் இடர பண்ணுவானால் அவனை தேவன் பழி வாங்காம விடவே மாட்டான். தெரியுமா? ஊழியக்காரன் ஏன் திரும்ப நான் ஊழியக்காரன் திரும்ப நான் ஊழியம் செய்யறேன். நீ யாருக்கும் இடல உண்டாக்க கூடாது. வார்த்தைனாலும் நடக்க ஆண்டவர் நீ பண்ண உன்னை பழிவாங்கத்தான். ஜனத்தை தோடுறதுக்கு கர்த்தாரு உங்களை தோட, உன்னை தொடுங்க என் கண்மணியை தோடணும். தொட விட மாட்டேன். யோதாசு 30 வெள்ளி காசு ஏசுநாதன் மறைச்சிருவான்னு நினைச்சான். அவன் இடத்தை யார் பிடிச்சா? பவுல் பிடித்தான். பவுல் பிடித்தான். கூட இருந்து குரல் வளைய நெரிக்கிற ஆட்கள், என்னோட அப்பம் புசித்தவனும் தன் குதிங்காலை கூட இருக்கவனே கவனமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சணியம் தாளந்து திறமை இருக வரம் அழைப்பு வாக்குத்தத்தம் சத்தியம் உபதேசம் தரிசனம் தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் பிடிச்சு உறுதியா பிடிச்சுக்கிட்டே நான் போறேன். நம்ம கிடத்தை ஒருத்தனும் நேரு வழி நடந்துடுவாங்க. அப்படி கோணக்கான வழிக்கு ரொம்ப நல்லா நடத்துங்க. வேலை செய்ய நல்ல வேலை செய்யுங்க, சம்பாதிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆராதனை வரும். நல்ல ஊழியம் கொடுத்திருக்காரு கர்த்தர். நல்ல சோதனைகளுக்கு ஊழியத்துல என்னென்ன விதத்துல நீங்க ஈடுபட முடியுமோ பாருங்க.